வாங்கம்மா, உட்காருங்கம்மா. நல்லா நிம்மதியா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், என்ன நம்புங்க சிஸ்டர், எனக்கு பைத்தியம் இல்ல சிஸ்டர். இங்க வந்தவங்களை யாரு பைத்தியன்னு ஒத்துட்டு இருக்காங்க நீங்க ஒத்துக்கிறதுக்கு? தவிர உங்களுக்கு பைத்தியன்னு யார் சொன்னாங்க? டாக்டர் 2-3 நாளைக்கு உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. படுங்கம்மா, நான் காலம்பரம் வந்து பாக்குறேன். இது படா ரோதனை கம்னுக்கடா. ஹலோ, ஹவுடிடு. ஒரு மாமியார் காரி வந்து நிக்கிற மருமர் கொடுக்கற மரியாதையா இது? போடி, பாத்திர கூட்டி தண்ணிய போட்டு கோலத்தை போட்டுட்டு அடுப்பு பத்த வை. போ. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், சொரக்காய் குப்புலன்னு. போடினா அங்க பாரு, ஒன்னாட்டம் பொண்டுங்க எப்படி ஓடி ஆடி வேலை செய்துன்னு பாருடி. எங்க கடவுளே, எந்த மருமக சாபமோ. சாபமா? எடு எடு, என்ன சொன்ன? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாரும் மாறவில்லை. இந்த வாதரும் போதும் கம்பவுண்டரும் டாக்டரும் நர்ஸும் வாட்ச்மேன்களும் யாவரும் மாறிவிட்டார். நாங்கள் மாறவில்லை, ஒரு நாளும் தீரவில்லை. என்ன நீங்களாம் நம்ம கச்சேரிக்கு இப்படி லேட்டா வந்தா எப்படி? உட்காந்து உட்காந்து, பின்னால உள்ளவங்களுக்கு எல்லாம் மறைக்குது பாருங்க. உட்காந்து கேளுங்க, உட்காந்து கேளுங்க. என்ன பாக்குறீங்க? ஓஹோ, பக்க மேலக்காரவங்க இல்லேன்னு பாக்குறீங்க போல இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? தம்புராக்காரருக்கு தலையில கட்டி, வயலின்காரருக்கு வயத்துல வலி. இந்த மிருதங்கக்காரர் இப்பதான் புதுசா மாவை போட்டாரு, சுதி சேர. அதனால கச்சேரி நிறுத்த முடியுமா? என்ன நம்பி எத்தனை ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஏமாற்றம் அடைய கூடாது பாருங்க, அவங்களை ஏமாற்றம் அடைய வைக்க கூடாது பாருங்க. எது எப்படி நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட், சரிதான். இது சங்கீத பைத்தியம் போல இருக்கு. இதுதான் ஒரு புது உருப்படி, கேட்டு போங்க. நாளை உங்கள் வாக்குகளை பதிவாக்கும் நாள், பொன்னான நாள். அந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சென்று உங்கள் வாக்குகளை எனக்கே போட்டு இம்முறையாவது என்னை வெற்றியடைய செய்வீர்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய பொன்னான முறைகளை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதோ தலைவர் அவர்களே வந்து விட்டார்கள். இப்போது தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய மலர் மாலையை நான் சூட்டுகிறேன். இப்போது தலைவர் அவர்களே பேசுவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்நேரம் வரை தோழியர் அவர்கள் தம்முடைய அழகு தமிழில் சொற்பொழிவாற்றினார்கள். ஆகையால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அவருக்கே அளிக்க வேண்டும் என்று நானும் கேட்டு கொள்ளுகிறேன். வேண்டாம், வீட்டு வரைக்கும் நிறைய கூட்டத்துக்கு போனுங்க. சரி, ஒடியா ஒடியா ஒடியா, நாலு வா
எம்மான் துட்ட உன் மேல கொட்டிக்கிட்டு கட்டிங்க கிடக்குற சுருக்காவுடைய சோமாரி மாதிரி பின்னால பொறுப்பிட்டியா வாம நீ என்ன சொல்ற ஐயா என்ன இன்னமே சொல்ற அட எத்தனை சொல்லு மாமா வரையா துட்டு அது மேல கொட்டிக்கிட்டு காத்துங்க கிடக்குற நீ என்ன கம்முன்னு நிக்கிறியா ஓஹோ இப்ப நீ இன்னும் குதிரை முன்னால வரும் கேக்குறியா நீ அத்த சொல்லு முன்ன இந்த பாரு இத போய்கிட்டே இருக்குது பாரு முன்னால 3ஆம் நம்பர் அதான் வரும் 3ஆம் நம்பரா சொல்லிக்கினேன் அது பாரு பின்னால கால் வலிச்சுக்கிச்சு அது குதிரையா அது ஐயா வழிச்சுக்கிச்சா அப்ப நீ கட்டிக்கினே கடை நாளே ஓடியா அம்மா சொன்ன மாதிரி பின்னால போவாதா வா ராஜா வா உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா சரிதான் கடைசியில என்னைய பைத்தியம் ஆக்கிட்டீங்களா என்ன பைத்தியங்கிறியா இல்லம்மா எனக்கு அதுதான் கேட்டேன் இந்த பாரு இன்னைக்கு நவராத்திரி 3ஆம் நாள் போட்டாதான் தெரியுது தெரியாம உங்ககிட்ட வந்து சொல்றாங்க ஆளை பாரு ஆளை பொம்பளையா பிறந்த நீங்க எல்லாம் சேர்ந்து அங்கங்க இருக்கிற பொம்மைகளை இந்த மேடை மேல கொண்டாந்து வச்சு ஆடுனமா பாடுனமா விளையாடணுமான்னு இல்லாம மூளைக்கு மூளை நின்னுகிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க பைத்தியம் மாதிரி ஏடி போகடி